ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10th பாலிட்டியில் இருக்கிற தேர்ட் லெசன் மாநில அரசு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பும் மத்திய அரசும் லெசன் நடத்தி போட்டேன். பார்க்காதவங்க போயிட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், அந்த லெசன் பாருங்கள். மாநில அரசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஷார்ட் நோட்ஸாக தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு முறை நீங்கள் வீடியோவை பார்த்தா போதும், உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே மைண்டில் நின்றுடும். எல்லாமே வந்து நம்ம ஷார்ட்டாக தான் கொண்டு வந்திருக்கோம். புக்கில் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா எல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தனியாக இது மேலே ஒரு ஷார்ட் நோட்ஸாக படித்தோம்னா நமக்கு மைண்டில் ஈஸியாக நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் புக்கில் போய் படிக்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ. அதாவது இது வரைக்கும் நான் 10th பாலிட்டியே படித்ததில்லை, புதுசு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நான் 10th பாலிட்டி 10th அவ்வளோ நான் தொட்டதே இல்லை எக்ஸாமுக்கு அப்படின்னு. கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸி தாங்க. ஏன்னா ஒரு 70% 80% ஆஃப் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 லெசன்லேருந்து தான் வரும். அப்போ இந்த 3 லெசன் நீங்கள் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. 10th பாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த 3 லெசனுமே பாலிட்டியில் மார்க்கு வந்து நிறைய வரக்கூடிய பகுதிகள். மீதி 6th to 9th அப்புறம் 11th பாலிட்டிலேருந்து ஓரளவுக்கு தான் வந்து குரூப் 4க்கு கொஷின் கேட்பாங்க. ஆனால் இதுவே வந்து குரூப் 2ஆக இருந்தால் 11th பாலிட்டி நல்லா பார்த்துக்கணும், 11th 12th. அதனால் மாநில அரசு லெசன் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாமே நோட்ஸ் கிளாஸாக தான் இருக்க போது. மத்திய அரசு லெசன் பார்த்தவங்களுக்கு இந்த லெசன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த லெசனும் வந்து நோட்ஸ் கிளாஸ் நம்ம கொடுத்துட்டோம். அது மாதிரியே நீங்கள் கேட்டதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மாநில அரசுக்கும் வந்து நம்ம லெசன்ஸ் அதுமாரி முடிச்சிடலாம். ஓகேங்களா? இது நோட்ஸ் எடுக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு. புக்கில் நடத்தி போகிற மாதிரி இருந்தால் நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன். புக்கில் பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் தமிழும் படிக்கணும், அதுக்கப்புறமா வந்து ஜிஎஸும் படிக்கணும், அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்க்கணும், சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ்னு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்க்கு என்ன பண்ணணும்னா லைன் பை லைனாக படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுபோல் நீங்கள் இந்த வீடியோ ஒரு முறை மட்டும் பாருங்கள், பார்த்துட்டு போயிட்டு புக்கை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் மைண்டில் நிற்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் மத்திய அரசுக்கு பார்த்தேன் இல்லைங்களா, அதுபோல் இந்த மாநில அரசுலேயும் இருக்குது. நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறைன்னு 3 அங்கங்கள் இருக்குது. நிர்வாகத்துறையில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை. மத்திய அரசில் வந்து யாரை பற்றி பார்த்துருப்போம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், பிற அமைச்சர்கள்லாம் பார்த்துருப்போம். இங்கே ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை பற்றி பார்க்க போகிறோமா. அப்புறம் சட்டமன்றம் 2வது அங்கம், அது சட்டமேலவை, அப்புறம் சட்டமன்ற பேரவை. இப்போ மேலவை அப்புறம் கீழவைன்னு 2 இருக்குது இல்லைங்களா. நம்ம தமிழ்நாட்டில் மேலவை கிடையாது, கீழவை மட்டும்தான். மேலவை வந்து எடுத்துட்டாங்க. நீதித்துறை வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் மற்றும் பிற நீதிமன்றங்கள். மத்திய அரசில் பார்க்கும்போது உச்சநீதிமன்ற நீதிபதி, பிற நீதிபதிகள் பற்றிலாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து இந்த நம்ம லெசனில் பார்க்க போகிறோம். ஓவர்வியூ இதுதான். 3 அங்கங்கள் இருக்குது. 3 அங்கங்கள் கீழே யார் இருக்காங்க, அவங்களுக்கான ஏஜ், அவங்களுக்கான ஆர்டிகல்ஸ், அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இதை பற்றி பார்த்துட்டோம்னா நம்ம என்ன இந்த லெசனே முடிஞ்சிடும். இது வந்து ஒரு ஓவர்வியூ தான். நீங்கள் உள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் ஓவர்வியூ. நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்துறை கீழே ஆளுநர் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்க, அமைச்சரவை இருக்காங்க. சட்டமன்றம் வந்து பார்த்திங்கன்னா சட்டமேலவை, சட்டமன்ற பேரவை. ஈரவை இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ ஈரவை கிடையாது, ஓரவை மட்டும்தான். அதுவும் சட்டமன்ற பேரவை. கீழவை மட்டும்தான் இருக்குது, மேலவை கிடையாது. இது கிடையாது, நமக்கு சட்டமன்ற பேரவை மட்டும்தான் இருக்குது. நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் பிற நீதிமன்றங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதில் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை இதை பார்த்துட்டாவே நமக்கு இந்த லெசன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா? மத்திய அரசில் தான் நிறைய இருந்துச்சு, மாநில அரசு அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? அறிமுகம் பார்த்துடலாம். அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு தனித்தனி நிர்வாக முறைகளை கொண்ட கூட்டாட்சி அரசாங்கம். இந்திய அரசியலமைப்பு என்ன பண்ணுதுன்னா மத்திய மாநில அரசுகளுக்கான தனித்தனி நிர்வாக முறைகளை கொண்ட கூட்டாட்சி அரசாங்கமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்தியாவில் மொத்தம் இப்போது 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், மொத்தம் 36 இருக்குது. எத்தனை இருக்குது, மாநிலங்கள் 28, யூனியன் பிரதேசம் 8. மாநில அரசை டினோட் பண்ணக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா 6. சட்டப்பிரிவு 152லேருந்து 237. சட்டப்பிரிவு 6, 152லேருந்து 237. அங்கே மத்திய அரசுக்கு என்ன பகுதி பார்த்துருப்போம், நம்ம 5 பார்த்துருப்போம். ஓகேங்களா? கீழே அடுத்த சட்டப்பிரிவு பார்க்கலாம். சட்டப்பிரிவு 370 எதை பற்றி சொல்லுது, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு
சட்டப்பிரிவு 370 என்ன சொல்லுதுன்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அதை பற்றி சொல்லுது 370. ஆனால் அந்த சிறப்பு அந்தஸ்துலாம் இப்போ இல்லை, ஓகேங்களா, கேன்சல் பண்ணிட்டாங்க. சட்டப்பிரிவு 370 வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து. இது புக்கில் இருக்கக்கூடிய நோட்ஸ். இது வந்து எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா நவம்பர் 17, 1957 இந்த சிறப்பு அந்தஸ்து வந்து ஜம்மு காஷ்மீருக்கு ஏற்படுத்தினாங்க. நவம்பர் 26, 1957 அதை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. மாநில அரசு என்னவா இருக்குது? 3 அங்கங்களாக இருக்குது: நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு. இது கூட ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை இருக்கும். சட்டமன்றம் கீழே சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற கீழவை. நீதித்துறையில் உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், அதுக்கப்புறம் பிற நீதிமன்றங்கள் இருக்கும். இதை பார்த்துட்டாவே நமக்கு மாநில அரசு லெசன் என்ன ஆகும்னா ஃபினிஷ் ஆகிடும். நிர்வாகத்துறை அந்த 3 அங்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு நிர்வாகத்துறை பற்றி பார்க்க போகிறோம். நிர்வாகத்துறையில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆளுநர் பற்றி பார்க்க போகிறோம். அங்கே யாரை பற்றி பார்த்தோம்? குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்தோம் மத்திய அரசு பார்க்கும்போது. இங்கே நம்ம ஆளுநர் பற்றி பார்க்க போகிறோம். மாநில அரசின் தலைவர். இவர் என்னது? மாநில அரசின் தலைவர். பெயரளவு மட்டும் அதிகாரம் பெற்றவர். உண்மையான அதிகாரம் பெற்றவர் இங்கே முதலமைச்சர் வருவார். அங்கே பிரதம அமைச்சர் வந்தார் சென்ட்ரலில். அங்கே மத்தியில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வருவார். நிர்வாக அதிகாரம் பெற்றவர் நம்ம படிச்சிருப்போம். நிர்வாக அதிகாரம் பெற்றவர் வந்து அங்கே குடியரசுத் தலைவர். உண்மையான அதிகாரம் பெற்றவர் அங்கே பிரதமர். இங்கே பெயரளவு அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். உண்மையான அதிகாரம் பெற்றவர் முதலமைச்சர். இவர் மாநில அரசின் தலைவர். ஓகேங்களா? அங்கே முதல் குடிமகன்னு நம்ம படிச்சிருப்போம் குடியரசுத் தலைவருக்கு. மாநில அரசின் அரசியல் அமைப்பு தலைவர். இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இருக்கும் ஒன்று. அரசியல் அமைப்பு தலைவர்னா ஆளுநர். அரசமைப்பு இந்த வேர்டிங் ரொம்ப முக்கியம். அரசமைப்பு தலைவர்னு வந்தால் அது முதலமைச்சர். அரசியல் அமைப்பு அப்படின்னு வந்தால் ஆளுநர். சின்ன சின்ன விஷயந்தான் நம்மளை மார்க் கம்மி பண்ணுறதுக்கு மார்க்கை கம்மி பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி படிக்கணும். அடுத்து பாருங்கள், நிர்வாக அதிகாரம். ஆளுநருக்கு வந்து நிர்வாக அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து 154. ஓகேங்களா? நிர்வாக அதிகாரம் பற்றி சொல்லக்கூடியது 154. 154 ஒன்று என்ன சொல்லுதுன்னா, மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடமே இருக்க வேண்டும். மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடமே இருக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 1. நேரடியாக இல்லைனா சார்நிலை அதிகாரிகள் மூலம் இவர் என்ன பண்ணலாம்? ஒர்க் பண்ணலாம். அங்கே 53 பார்த்தோம் குடியரசுத் தலைவருக்கு, இங்கே 54. இங்கே குடியரசுத் தலைவருக்கு மத்தியில் 53ல் ஸ்டார்ட் ஆகும். இங்கேயும் ஆளுநருக்கு 53 தான். ஆனால் 150 நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறேன். 50 தான் அங்கேயும், இங்கேயும் 50 தான். ஆனால் 100 கூட வந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேட்டு. நார்மலாக 50 அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது? சென்ட்ரல். நிர்வாக அதிகாரம் பற்றி சொல்லக்கூடியது 154. இதுவே சார்நிலை அப்படின்னு வந்தால் உள்ள 1 இருக்குது பாருங்கள். வெறும் நிர்வாக அதிகாரம்னா 154. சார்நிலை அதிகாரிகள் அப்படிலாம் வந்தால் 154ல் 1. அடுத்து ஆளுநரின் நியமனம். அங்கே எப்படி குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமனம் பண்ணார்னு பார்த்தோம். அதுபோல் இங்கே ஆளுநர் யாரெல்லாம் நியமனம் செய்கிறார். ஓகேவா? ஆளுநரை வந்து யார் நியமனம் செய்கிறது? குடியரசுத் தலைவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு? ஆளுநரை நியமனம் செய்யறாரு. இவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். இவர் குடியரசுத் தலைவர் விருப்பம் உள்ளவரையும் இருக்கலாம். ஆளுநர் தனது சொந்த மாநிலத்தில் எப்போதும் நியமிக்கப்பட மாட்டாங்க. குடியரசுத் தலைவர் ஏன்னா அந்த சொந்த மாநிலத்தில் வந்து ஆளுநரை நியமிக்கப்பட மாட்டாங்க. குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவார்? அவர் விருப்பப்பட்டா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அந்த குடியரசுத் தலைவரை மாற்றலாம். ஆனால் சொந்த மாநிலத்தில் என்ன பண்ண மாட்டாங்க? போட மாட்டாங்க. ஆளுநர் தனது பணித்துறப்பு கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுக்கலாம். ஏன்னா அவர் குடியரசுத் தலைவர் தான் வந்து மாநிலத்தில் ஆளுநரை நியமிக்கிறாரு. அவருடைய டிஸ்கஷன் இல்லாமல் ஆளுநர் எதுவுமே பண்ண மாட்டார் மாநிலத்தில். ஆளுநர் பணி நீக்கத்தில் ஸ்டேட் வந்து எதுவுமே சம்மந்தம் இருக்காது. உயர்நீதிமன்றத்துக்கும் தொடர்பு இருக்காது. அந்த மாநிலம் இருக்குது இல்லையா, அதுக்கும் தொடர்பு இருக்காது. எல்லாமே ஃபுல் பார்த்தீங்கன்னா காரணம் குடியரசுத் தலைவர் தான். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். அவங்க என்ன முடிவு பண்ணி ஆளுநரை வந்து நியமித்தாலும் சரி, இல்லை அந்த ஆளுநரை மாற்றிட்டு வேற ஒரு ஆளுநரை நியமிப்பாச்சாலும் சரி, எல்லாம் குடியரசுத் தலைவரோட விருப்பம்தான். அடுத்து, ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம். இதில் பாருங்கள், ரூல்ஸ் வந்து ஆளுநருக்கு பார்த்திங்கன்னா சொந்த மாநிலத்தில் கிடையாது. ஆளுநராக நியமிக்கப்படும் மாநிலத்தில் வந்து
அவர் என்ன பண்ணலாம், அங்கே வந்து அவரோட நியமிக்கப்படும் மாநிலம் வந்து அவர் வாழற மாநிலமாக இருக்கக்கூடாது, தென் சொந்த மாநிலமாகவும் இருக்கக்கூடாது, அவருக்கும் அந்த ஸ்டேட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த ஆளுநர் வந்து அங்கே நியமிப்பாங்க. ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் வந்து தான் கலந்தோசித்து தான் ஆளுநரை போடுவாங்க. மத்திய அரசு வந்து இங்கே இருக்கிற முதலமைச்சர் கிட்ட ஆலோசிச்சுட்டு இவங்கள தான் போட போகிறோன்னு ஆலோசிச்சுட்டு தான் இங்கே போடுவாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் முடிவு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். அடுத்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நோட்ஸ் எடுக்கிறனா நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது, ஓகேங்களா? அதனால் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா படிக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டிக்கல் 158(3)A என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் இரு மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படும் போது இரு மாநிலங்களும் ஊதியம் படிகளை என்ன பண்ணணும், பகிர்ந்து வழங்கணும். ஆர்டிக்கல் என்னது, 158(3)A, ஓகேங்களா? இப்போது நீங்கள் 3 வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்டில் ஒரு ஆளுநர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. 58 வயசு ஆகுது ஒரு ஆளுநருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, 58 வயசு ஆகும்போது தான் அவருக்கு வந்து 3 மாநிலத்துக்கும் பதவி வகிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஏ ஆளுநர், சும்மா நம்ம தங்கிலீஷில் எழுதுவோம்ல ஆளுநர், ஏ 3 வந்தாவே ஆளுநர். 158 இதில் 58 வயசானால் என்ன பண்ணுவாங்க, அவரை 3 ஸ்டேட்டுக்கு கூட ஆளுநராக போடுவாங்க அப்படின்னு நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள், ஆளுநர் ஆவதற்கான தகுதி பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 157. அப்புறம் ஆளுநருக்கு என்னென்ன நிபந்தனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறது வெறும் 158, ஓகேங்களா? ஊதியம் படி இரு மாநிலங்கள், இதுமாரி 3 விஷயம் வந்தால் அது வந்து 158(3)A. ஆளுநரோட தகுதி மட்டும்னா 157, நிபந்தனைனா 158. அடுத்து ஆளுநர் என்னவா இருக்கணும், ஒரு நாட்டின் இந்திய குடிமகனாக இருக்கணும், வயது 35 கம்ப்ளீட்டாக இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது, லாபம் தரும் தொழிலில் ஈடுபடக்கூடாது. இவருக்கான நிபந்தனைகள் 158 ஆர்டிக்கல், ஓகேங்களா? தகுதி சொத்தி சொல்லக்கூடியது 157. 158(3)A என்ன சொல்லுதுன்னா, இவர் இரு மாநிலங்கள்லையும் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு தான் எக்ஸாம்பிளாக வந்து நம்ம தமிழிசை மேடம் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து, ஆனால் இப்போ ஒர்க் பண்ணல, அவங்க ஒர்க் பண்ணின்னு இருந்தாங்க பாண்டிச்சேரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து தெலுங்கானாவுக்கும் துணைநிலை ஆளுநராக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு 2 மாநிலமும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஊதியம் படி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லாபம் தரும் எந்த தொழிலையும் அவங்க ஈடுபடக்கூடாது, இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது, லாபம் தரும் தொழிலில் ஈடுபடக்கூடாது. அடுத்து ஆளுநருடைய அதிகாரம் மற்றும் பணிகள். ஆளுநரோட அதிகாரம் மற்றும் பணிகள், இப்போது முதலமைச்சரும் மற்றும் அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வழிகாட்டுதல் ஆலோசனை பேரில் அதிகாரத்தில் வந்து இவர் செலுத்துவார். அதற்கான ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 163. சிஎம் மற்றும் மினிஸ்டர்னா முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் அவங்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை பேரில் அதிகாரத்தை செலுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 163. அடுத்து இதுக்கு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், 163 150 ஸ்டார்ட் ஆகுது. 150 ரேஞ்சில் என்னென்ன ஆர்டிக்கல் வந்து ஆளுநரை பற்றி பார்த்துருக்கோம் நம்ம, 153, 158, 3A, அப்புறம் 157, 158 இந்த ஆர்டிக்கல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 163 சிஎம் ப்ளஸ் மினிஸ்டர் வழிகாட்டுதலுக்கும் ஆலோசனை பேரில் அதிகாரத்தை செலுத்துவது அதிகாரம் வந்து ஆளுநருக்கு இருக்குது, ஓகேங்களா? 163. அடுத்து ஆளுநரின் அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நீதி அதிகாரம், நிதி அதிகாரம், விருப்புரிமை அதிகாரங்கள், அவசர கால அதிகாரம். அங்கே எப்படி நம்ம குடியரசுத் தலைவருக்கு பார்த்தோம், இராணுவ அதிகாரம், நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், ராஜாங்க அதிகாரம்லாம் அங்கே பார்த்துருப்போம். அதுபோல் ஆளுநருக்கும் இருக்குது நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், நீதி அதிகாரம், விருப்புரிமை அதிகாரங்கள், அவசர கால அதிகாரங்கள்னு இருக்குது. அடுத்து நிர்வாக அதிகாரம், இதில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா நிர்வாக அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் தான் என்ன பண்ணுவார், சிஎம்ஐ யார் நியமிப்பாங்கன்னா ஆளுநர் வந்து நியமிப்பார். இது வந்து நிர்வாக அதிகாரத்தில் வந்து ஆளுநர் வந்து என்ன பண்ணுவார், சிஎம்ஐ வந்து நியமிப்பார். மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை சிஎம்ஐ ஆளுநர் வந்து நியமிப்பார். சிஎம் பரிந்துரை பேரில் மற்ற அமைச்சர்கள் வந்து நியமிப்பார். அங்கே எப்படி குடியரசுத் தலைவர் வந்து பிரதமர்கிட்ட கலந்தோசிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார், உறுப்பினர்களை நியமிப்பார். அதுபோல தான் இங்கேயும் டிஎன்பிசி தலைவர் உறுப்பினர்களை இவர் தான் நியமனம் செய்வார். மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆளுநர் தான்.
மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் ஆளுநர் தான். குடியரசுத் தலைவர் அவசர நிலை பிரகடனம் போது ஆளுநர் மாநிலத்தை ஆட்சி செய்வார். இப்போ பார்த்திங்கன்னா 352 பார்த்திங்கன்னா தேசிய அவசர நிலைன்னு சொல்லுவாங்க. மாநில அவசர நிலைக்கு ஆர்டிகல் 356. இங்கே ஸ்டேட்டில் சரியாக சட்டமன்றங்களோ இல்லை எதுவுமே நடக்காமல் ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே நிலவிட்டுருக்கு, அந்த சூழ்நிலையில் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை மாநிலத்தில் வரும்பொழுது ஆளுநர் என்ன பண்ணுவார்னா ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணுறதுக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட பர்மிஷன் கேட்பார். அப்படி கேட்கும்போது அவர் அதை அலோவ் பண்ணிட்டார்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் மாநிலத்தில் அமுலாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் குடியரசுத் தலைவர் அவரே இங்கே ஆட்சி செய்ய மாட்டார். அவருடைய பேரில் ஆளுநர் தான் என்ன பண்ணுவார், ஸ்டேட்டை ஆட்சி செய்வார். அடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரங்கள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சட்டமன்ற அதிகாரங்கள். ஆளுநருக்கு இப்போ நம்ம சட்டமன்ற அதிகாரம் பார்க்க போகிறோம். என்னென்ன அதிகாரம் இருக்குது மொத்தமாக? நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், நீதி அதிகாரம், விருப்புரிமை அதிகாரம், அவசர கால அதிகாரங்கள்னு மொத்தமாக ஒரு 6 அதிகாரங்கள் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிர்வாக அதிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிர்வாக அதிகாரத்தில் நான் சொல்லிட்டேன், மாநில சட்டமன்ற தேர்தலில் யார் பெரும்பான்மையாக கட்சி வின் பண்ணுறாங்களோ அவங்க சிஎம் ப்ளஸ் அமைச்சர்களை பார்த்திங்கன்னா சிஎம்மும் ஆளுநரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. டிஎன்பிசி தலைவர் உறுப்பினர்லாம் நியமனம் ஆளுநர் தான் பண்ணுவார். மாநில பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆளுநர் தான். குடியரசுத் தலைவர் அவசர கால பிரகடனம் செய்யும் போது அவரின் பேரில் மாநிலத்தில் ஆட்சி செய்பவரும் ஆளுநர் தான். இது நிர்வாக அதிகாரம். அடுத்து சட்டமன்ற அதிகாரம் பார்த்திங்கன்னா ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் கலைக்கவும் உரிமை பெற்றவர். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆளுநர் படிக்கும்போது அங்கே என்ன பண்ணணும், நீங்கள் குடியரசுத் தலைவரை கம்பேர் பண்ணி ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி படிச்சுக்கணும். அங்கே பிரதமர் படிக்கும்போது இங்கே சிஎம்ஐ படிச்சுக்கணும். அப்புறம் முதலமைச்சர் ப்ளஸ் மற்ற அமைச்சர்கள் நியமனம் எப்போ பண்ணுவாங்கன்னா முதல் கூட்டம் வரை, ஓகேங்களா, முதல் கூட்டம் வர வரைக்கும் தான் என்ன பண்ணுவாங்க, ஆளுநர் நியமிப்பாங்க. ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் கலைக்கவும் உரிமை பெற்றவர். சிஎம்முக்கும் அதர் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கும் பாரு, அவங்கெல்லாம் எப்போ நியமனம் செய்வாங்கன்னா முதல் கூட்டம் நடைபெற்ற பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, ஆளுநர் சிஎம்மையும் மினிஸ்டர்ஸையும் என்ன பண்ணுவாங்க, நியமனம் செய்வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இரு அவையில் எதனா ஒரு மசோதா நிலுவையில் இருக்குன்னா, ஏன் இன்னும் நிலுவையில் இருக்குன்னு என்ன பண்ணுவார், மெசேஜ் அனுப்புவார் அவைக்கு. இரு அவையில் எதனா ஒரு மசோதா நிலுவையில் இருக்குன்னா ஆளுநர் என்ன பண்ணுவார், கேட்பார், நீங்கள் ஏன் இன்னும் அந்த மசோதாவை நிலுவையில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து சபாநாயகர் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும்போது ஆளுநர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நியமித்து சட்டமன்றத்தை தலைமை தாங்க சொல்லலாம். இப்போ நம்ம சென்ட்ரலில் படிச்சிருப்போம், மக்களவையை தலைமை தாங்குறவர் யார், சபாநாயகர். அடிக்கடிக்கு ஏன் நான் மத்திய அரசை பற்றி சொல்கிறேன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மத்திய அரசில் மக்களவையை தலைமை தாங்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா சபாநாயகர். அவர் இல்லைனா துணை சபாநாயகர் அங்கே தலைமை தாங்குவாங்க. இங்கே ஸ்டேட்டில் சபாநாயகரும் இல்லை, துணை சபாநாயகரும் இல்லை. அப்போ யார் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுநர் என்ன பண்ணுவார்னா, அங்கே சட்டமன்றத்தில் நிறைய உறுப்பினர் இருப்பாங்கள்ல, இங்கே நம்ம ஓட் போட்டு அவங்கள சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிருப்போம்ல எம்எல்ஏக்கெல்லாம், அவரை ஒரு ஆளை நியமித்து என்ன பண்ணுவார், தலைமை தாங்க சொல்லுவார். இங்கே சட்டமன்றத்துக்கு தலைமை தாங்க சொல்லுவார் சபாநாயகர். சபாநாயகர் இல்லாத போது சட்டமன்றத்து உறுப்பினர் தலைமை தாங்க ஆளுநருக்கு சொல்லலான்றத உரிமை இருக்குது. அந்த உரிமை யாருக்கு இருக்குது, ஆளுநருக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்து ஆங்கிலோ இந்தியன் ஒருவரை நியமனம் செய்வார். அங்கே எப்படி குடியரசுத் தலைவர் 2 பேரை நியமனம் செஞ்சார், இங்கே ஆங்கிலோ இந்தியனை ஒருவர் நியமனம் செய்யலாம். அப்புறம் சட்டமேலவை இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ சட்டமேலவையில் 6 1 பங்கு உறுப்பினர்களை நியமிக்கிறதுக்கு உரிமை யாருக்கு இருக்குது, ஆளுநருக்கு இருக்குது. 6 1 பங்கு. இப்போ 120 பேர் இருக்காங்கன்னா அதில் 20 பேர் என்ன பண்ணலாம், ஆளுநர் நியமிக்கலாம். கலை இலக்கியம் அதுபோல் ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்கள்ல அவங்கள. அடுத்து மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கைப்பட்ட பின்னர் தான் என்னமாகும், சட்டமன்றம் ஆகும். அங்கே எப்படின்னா குடியரசுத் தலைவர் சைன் பண்ணாதான் மசோதா ஆகும், இங்கே ஆளுநர் சைன் பண்ணால் மட்டும்தான் மசோதா ஆகும். அடுத்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213 கீழ் ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கலாம். என்ன ஆர்டிக்கல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், 213. ஓகேங்களா, இதில் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 2 1 3. அங்கே பார்த்திங்கன்னா 1 2 3, சென்ட்ரலுக்கு 1 2 3, இங்கே ஸ்டேட்டுக்கு 2 1 3 ஆர்டிக்கல். இங்கே இந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி சென்ட்ரலில் என்ன பண்ணலாம், அவங்க அவசர சட்ட காலத்தை இயற்றலாம். இங்கே 2 1 3.
அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213 கீழ் ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கலாம். அதாவது எப்போ அவர் பிறப்பிக்கனா மாநில சட்டமன்றம் வந்து என்ன பண்ணாது, நடைபெறாமல் இருக்கும்போது. மாநிலத்தில் சட்டமன்றம்லாம் நடைபெற்றாதான் அடுத்தடுத்து என்ன நலத்திட்டங்கள்லாம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு தெரியும். அப்படி சட்டமன்றம் எதுவுமே கூட்டாமல் எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யாமல் மக்களுக்கு இருந்தாங்க, அப்படியே இருக்காங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, அவசர சட்டமாக எடுத்து 356 யூஸ் பண்ணி 6 மாதம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த 6 மாதம் வரைக்கும் நீங்கள் அவசர காலத்தை நீட்டிக்கலாம். அதுக்குள்ளாரவே வந்து இல்லைனா 6 மாதம் தான் மேக்சிமம், அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அவசர கால சட்டத்தை வந்து நீக்கிடணும். அடுத்து ஆளுநர் மாநிலத்தின் நிதிநிலை அறிக்கை, அரசு பணியாளர் தேர்வாணையம் குழுவின் அறிக்கை, அரசின் தணிக்கை குழுக்கெல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும். யார்கிட்டனா மாநிலத்தின் நிதிநிலை அறிக்கை, அரசு பணியாளர் தேர்வாணையம் குழுவின் அறிக்கை, அரசின் தணிக்கை குழு அறிக்கைலாம் வந்து ஆளுநர்கிட்ட நம்ம சப்மிட் பண்ணணும். அடுத்து நிதி அதிகாரங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நிர்வாக அதிகாரம் பார்த்தோம், சட்டமன்ற அதிகாரம் பார்த்தோம், இப்போ நிதி அதிகாரங்கள் பார்க்க போகிறோம். மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம். மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை சட்டமன்றத்தில் அறிமுகமாகும். ஆளுநரின் முன் அனுமதியும் பண மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். ஒரு பண மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்னா ஆளுநர் முன் அனுமதி தேவைன்னு சொல்கிறாங்க. ஆளுநர் பரிந்துரை இல்லாமல் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. அந்த சம்மந்தமாக அவசர கால நிதிலாம் அவர்கிட்ட தான் இருக்கும். நிதி ஆணையம் ஆளுநர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாரு, நியமிக்கிறார். நிதி குழு வந்து ஆர்டிக்கல் 280 யூஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் வந்து சென்ட்ரலில் நியமிப்பார். இங்கே வந்து ஆளுநர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நிதி ஆணையத்தை வந்து நியமிக்கிறார். அடுத்து அவசர கால ஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா அவசர கால நிதி, வெள்ளம், புயல், இது போல் எதனா வந்து சூறாவளி, இதுமாரி எதனா இயற்கை சீற்றங்கள் வரும்போது இந்த இடத்துக்கு இவ்வளோ ஃபண்டு ஒதுக்குங்கன்னு கேட்குறாங்க இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர்கிட்ட தான் இருக்கும். ஆளுநர் என்ன பண்ணுவார்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வாங்கி அமௌண்ட்டை வந்து அவர் வச்சுருப்பார். அவசர கால டைம் வரும்போது அவர் வந்து ரிலீஸ் பண்ணுவார் அந்த ஃபண்டை. அடுத்து நீதித்துறை அதிகாரங்கள். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், அதாவது அங்கே மத்திய அரசில் நம்ம அட்டர்னி ஜெனரல் படிச்சிருப்போம், இங்கே அட்வொகேட் ஜெனரல். மாநில அரசின் அங்கே மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், இங்கே மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்யக்கூடியது ஆளுநர். அங்கே வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார், இங்கே வந்து ஆளுநர் வந்து மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்வார். இவரை வந்து நம்ம அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவோம். அங்கே சென்ட்ரலில் வந்து அவரை அட்டர்னி ஜெனரல்னு சொல்லுவோம். கீழ்நீதிமன்ற நீதிபதிகளை இவர் தான் நியமிப்பார். உயர்நீதிமன்றங்களின் ஆலோசனை பேரில் மாவட்ட நீதிபதியும் அவரோட பதவி உயர்வும் பற்றி ஆளுநர்கிட்ட மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகேவா, என்னென்ன பண்ணுவாங்க, மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிப்பார், கீழ் நீதிமன்றங்கள் நியமனம். அடுத்து உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனை பேரில் மாவட்ட நீதிபதிகள் மற்றும் அவர்களுடைய பதவி உயர்வு வந்து இவர் வந்து முடிவு பண்ணுவார். அடுத்து குடியரசுத் தலைவர் ஆளுநர் ஆலோசனையின் பேரில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். ஓகேங்களா, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார், குடியரசுத் தலைவர், ஆளுநர் ஆலோசனையின் பேரில். ஆனால் உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனை பேரில் தான் என்ன பண்ணுவார் ஆளுநர். மாவட்ட நீதிபதியை நியமிக்கிறது, அவங்களோட பதவி உயர்வுலாம் வந்து ஆளுநர் பண்ணுவார். உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து நியமிக்கிறது குடியரசுத் தலைவர். குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு தண்டனை குறிப்பை நிறுத்தி வைக்கலாம். அங்கே எப்படி குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அதுபோல் மன்னிக்கும் அதிகாரம் வந்து இங்கே ஆளுநர் பெற்றிருக்காரு. அடுத்து விருப்புரிமை அதிகாரம். என்னென்ன விருப்புரிமை அதிகாரம் இருக்குது, குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்காக ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும். இவர் என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஒரு சட்டமன்ற அதிகாரம் இருக்குது, எதனா ஒரு மசோதா வந்து வேணும்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட மூவ் பண்ணுறாங்க. இப்போ முதலமைச்சர் வந்து ஒரு மசோதா வந்து என்ன பண்ணுறாரு, ஆளுநர்கிட்ட மூவ் பண்ணுறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்க சொல்லி. ஆனால் அவருக்கு கொடுக்காம இங்கேயே என்ன பண்ணலாம், நிறுத்தி வைக்கலாம். அது அவரோட விருப்ப உரிமை. அதை வந்து யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. அவருக்கு என்றைக்கு அது ஓகேன்னு படுதோ அன்றைக்கி தான் செய்வார். அதுதான் விருப்புரிமை அதிகாரங்கள்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரைக்கலாம். இங்கே எதனா சூழ்நிலை வந்து சரியில்லைன்னா இவர் என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் வேணும்னு கேட்டு இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து நிலைநாட்டி இவர் வந்து ஆட்சி செய்யலாம் ஸ்டேட்டை. தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மையை பெறாத போது ஆளுநர் எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கலாம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மாநில அரசு இருக்குது, ஒரு முதலமைச்சர் தேர்தல் வருது, இப்போ 2 கட்சி இருக்காங்க, ஒன்று ஆளுங்கட்சி, இன்னொன்று ஆப்போசிட் பார்ட்டியும் நிற்பாங்க, அடுத்த டைம் வந்து ஆளுங்கட்சியும் நிற்பாங்க. இப்போ 2 பேருமே வந்து என்ன பண்ணணும்,
வாக்கு வந்து சமநிலையில் இருக்கணும். 2 பேர் ஒன்று சமநிலையில் இருந்துச்சுன்னா பேசி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. இப்போ 2 பேருமே வந்து அந்த குறிப்பிட்ட இப்போது 118ன்னு நினைக்கிறேன் ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த இடம் சீட்டு. இப்போ 2 பேருமே வந்து அந்த குறிப்பிட்ட இடத்த பிடிக்கல அப்படின்னா ஆளுநர் வந்து யாரை வேணாலும் கூப்பிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்கன்னு சொல்லலாம். 2 பேருமே டெபாசிட் இல்லாமல் இருக்காங்க. அப்போ யாரை வேணாலும் கூப்பிடலாம். அதுதான் சொல்கிறாங்க அந்த உரிமை வந்து ஆளுநருக்கு இருக்குது அப்படின்னு. அமைச்சரவை பெரும்பான்மை இழந்தால் சட்டமன்ற ஆளுநர் கலைக்க முடியும். இப்போது அமைச்சரவை வந்து பெரும்பான்மை இழுக்குது அப்படின்னா ஆளுநர் என்ன பண்ணலாம்? அந்த சட்டமன்றத்தை கலைக்கலாம். சட்டமன்றத்தை கலைக்கும் உரிமை யாருக்கு இருக்குது? ஆளுநருக்கு இருக்குது. அடுத்து அவசர கால அதிகாரம். ஆல்ரெடி இந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்கேன். சட்டப்பிரிவு 356 கீழ் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம். மாநில அரசு வந்து அரசியலமைப்பு விதிகளை மீறி சரியாக வந்து எந்த வேலையும் இங்கே நடக்காமல் சூழல் வந்து கைமீறி போகுதுன்னா மாநில அரசை வந்து கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வார். என்ன ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி? 356. அவசர கால பிரகடனம் செய்ய என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவார்? 213 யூஸ் பண்ணுவார். ஆளுநர் சிறப்புரிமைகள். ஆளுநருக்கு என்னென்ன சிறப்புரிமை இருக்குது? அங்கேயும் வந்து குடியரசுத் தலைவருக்கு இதே ஆர்டிக்கல் தான். 361ல் 1 என்ன சொல்லுதுன்னா ஆளுநருக்கும் சரி குடியரசுத் தலைவருக்கும் சரி இந்த ஆர்டிக்கல் தான். தனது பணிகள் அல்லது அதிகாரம் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு பதில் அளிக்க அவசியமில்லை. தனது பணிகள் அதிகாரம் தொடர்பாக நீதிமன்றத்துக்கு பதில் அளிக்கணும்னு அவசியம் கிடையாது. குற்றவியல் நடவடிக்கைகளை அவருக்கு எதிராக தொடர முடியாது. எதனா ஒரு வழக்கு வந்து இவர் மேலே தொடர முடியாது. நீதிமன்றத்தில் ஓகேங்களா, நீதிமன்றத்தில் இவருக்கு ஆப்போசிட்டாக வழக்கு தொடர முடியாது. பதவி காலத்தில் கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க முடியாது. இவர் பதவி வகிக்கும் போது இவரை கைது செய்கிற அளவுக்கு என்ன பண்ண முடியாது? நீதிமன்றம் உத்தரவு வந்து பிறப்பிக்க முடியாது. எவ்வளோ அதிகாரம் இருக்குது பாருங்கள் ஆளுநருக்கு. மேக்சிமம் வந்து ஈக்குவலாக குடியரசுத் தலைவருக்கு ஈக்குவலான அதிகாரம் வந்து இப்போ ஸ்டேட்டில் இருக்குது இவருக்கு. தனது பணிகள் அதிகாரம் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு பதில் அளிக்கணும்னு அவசியம் கிடையாது. குற்றவியல் நடவடிக்கைகளை அவருக்கு எதிராக தொடர முடியாது. நீதிமன்றத்தில் பதவி காலத்தில் கைது உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து முதலமைச்சர். இப்போ நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை 3 அங்கத்தில் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை. இதை பார்த்துட்டா என்ன ஆகும்? நிர்வாகம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சட்டமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் 2 தான் இருக்குது. ஒன்று மேலவை, இன்னொன்று கீழவை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீதித்துறை பற்றி பார்க்க போகிறோம். முதலமைச்சர், அமைச்சரவை பார்த்துட்டா அதுக்கு அடுத்து இருக்கிற டேட்டாஸ்லாம் வந்து கம்மி தான். ஓகேங்களா? அதெல்லாம் ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ முதலமைச்சர் இருக்காங்க. முதலமைச்சர் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம முதலமைச்சர் பற்றி பார்க்க போகிறோம். முதலமைச்சர் பாருங்க, இவர் மாநில அரசாங்கத்தின் தலைவர். அங்கே சொன்னா அரசாங்கம், அவர் வந்து அரசியலமைப்பு, இவர் அரசாங்கம். இவர் உண்மையான அதிகாரம் பெற்றவர். பதவிக்காலம் 5 ஆண்டுகள். முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். ஆர்டிக்கல் என்னத்தை யூஸ் பண்ணினா 164ல் 1 இதை யூஸ் பண்ணி இவர் என்ன பண்ணுறாரு? முதலமைச்சரை நியமிக்கிறாரு. அடுத்து முதலமைச்சருக்கு வந்து முதலமைச்சர் ப்ளஸ்ஸு கூட அமைச்சர்கள் சேர்ந்து ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வழங்கணும். அதுக்கு வந்து ஆர்டிக்கல் 163ல் 1 ஆர்டிக்கல் 163ல் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சர் ப்ளஸ் இதர அமைச்சர்கள் இவங்க வந்து 163(1). அமைச்சர்கள் மட்டும்தான் ஆலோசனை வழங்குறதுக்குன்னா 163. ஓகேங்களா? அங்கே வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து பிரதம அமைச்சர் ப்ளஸ் அமைச்சர் வந்து ஆலோசனை வழங்குவாங்க. இங்கே ஆளுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ப்ளஸ்ஸு அதர் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஆலோசனை வழங்குவாங்க. சிஎம் உட்பட அப்படின்னா 163ல் 1 ஆர்டிக்கல் வரும். சிஎம் இல்லாமல் அமைச்சர்கள் மட்டும் ஆலோசனை வந்து கொடுக்குறாங்க ஆளுநருக்குன்னா ஆர்டிக்கல் 163. ப்ராக்கெட்டில் 1ன்னு வந்தால் சிஎம் வருவார். 1 வரலன்னா அமைச்சர்கள் மட்டும். ஓகேங்களா? கொஷின் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் பிக் பண்ணணும். அடுத்து முதலமைச்சரின் நியமனம் வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநர் தான் நியமனம் பண்ணுவார். முதலமைச்சரோட அதிகாரங்கள் மற்றும் பணிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில அதிகாரம் பணி இருக்கும். இப்போ ஆளுநருக்கு 6 பார்த்தோம்ல. நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நீதி அதிகாரம், இதர அதிகாரங்கள், விருப்புரிமை அதிகாரங்கள்னு நம்ம நிறைய பார்த்தோம். அதுபோல தான் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சருக்கும் அதிகாரங்கள் பணிகள் இருக்குது. முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பார்க்கலாங்களா? அமைச்சரவை தொடர்பானவை, ஆளுநர் தொடர்பானவை, சட்டமன்றம் தொடர்பானவை, இதர பணிகள் இவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள். வாங்க 1 by 1 பார்க்கலாம். அமைச்சரவை தொடர்பானவை. அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் சிஎம் பரிந்துரை செய்து
ஆளுநர் அவர்கள் அமைச்சர்களை நியமனம் செய்வார். ஓகேங்களா? ஆளுநர் வந்து அமைச்சர்களை நியமிப்பார். சிஎம்ஐயும் அதர் மினிஸ்டர்ஸையும் யார் நியமிப்பாங்கன்னா ஆளுநர் தான் நியமிப்பாங்க. சிஎம் நியமனம் செஞ்ச பிறகு சிஎம் வந்து எந்தெந்த அமைச்சர்கள்லாம் வந்து பரிந்துரை செய்கிறாரோ அவர் தான் வந்து ஆளுநர் வந்து நியமனம் செய்வார். ஓகேங்களா? தனிப்பட்ட முறையில் ஆளுநர் வந்து முடிவெடுக்க மாட்டார். சிஎம் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் எடுப்பார். அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்வார். அமைச்சரவையை மாற்றி அமைக்குதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்மோட ஒர்க்கு. அமைச்சரவையை தலைமையேற்று நடத்தி முடிவெடுத்தல் இதெல்லாம் வந்து சிஎம்மோடது. அமைச்சர்களை கட்டுப்படுத்தி இயக்கி வழிநடத்துதல் இதெல்லாம் வந்து அமைச்சரவை தொடர்பானவை. இந்த அதிகாரம்லாம் வந்து சிஎம்க்கு இருக்குது. அடுத்து ஆளுநர் தொடர்பானவை. மாநில அரசு வழக்கறிஞர் அதாவது அட்வொகேட் ஜெனரல். இந்த நியமனம் குறித்து ஆளுநருக்கு ஆலோசனை யார் வழங்குவாங்கன்னா சிஎம் தான் வழங்குவார். அப்புறம் மாநில தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ணுறது பற்றி, அப்புறம் டிஎன்பிசி தலைவர் உறுப்பினர்கள் நியமனம் பண்ணுறது பற்றி, மாநில திட்டக்குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் நியமனம் பண்ணுறதை பற்றி, மாநில நிதிக்குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே யார் நியமனம் செய்வாங்க? ஆளுநர் நியமனம் செய்வாங்க. ஆனால் ஆளுநர் வந்து சிஎம் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவார்? அவங்கள செலெக்ஷன் பண்ணுவார். விஷயம் இதுதான், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மாநில அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் வந்து ஆளுநர் தான் நியமிப்பார். ஆனால் வந்து சிஎம் கூட இருக்கார் இல்லையா, ஸ்டேட் ஆள்றது யார்? சிஎம் தான். அவர் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுபோல் வந்து மாநில தேர்தல் ஆணையர். ஓகேங்களா? அடுத்து டிஎன்பிசி தலைவர், டிஎன்பிசி உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் அதோட உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர் அவங்களோட உறுப்பினர் எல்லாருமே வந்து ஆளுநர் தான் நியமிப்பார். ஆனால் டிஸ்கஷன் வந்து சிஎம் கூட இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் தொடர்பானவை. சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்க அல்லது ஒத்திவைக்க ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறது. சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்க இல்லைனா ஒத்தி வைக்க ஆளுநருக்கு ஆலோசனை யார் வழங்குவாங்கன்னா சிஎம் தான் வழங்குவாங்க. சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவித்தல், அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் மசோதா அறிமுகம் செய்தல், எந்த நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ஆளுநர் வந்து எங்கள் ஸ்டேட்டில் எதனா வந்து பிரச்சனை இருக்குது, சட்டமன்றம் ஒழுங்காக நடக்கலை அப்படிலாம் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து இவர் ஆளுநர் வந்து பரிந்துரைப்பார். அதுபோல் வந்து இங்கே எதனா வந்து இவருக்கு சிஎம்க்கு எதிரான சூழல் நிலவுச்சுன்னா இவர் ஆளுநர்கிட்ட என்ன பண்ணலாம்? டிஸ்கஷன் பண்ணி எந்த நேரத்தில் வேணாலும் சட்டமன்றம் கலைக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இதர அதிகாரங்கள் மற்றும் பணிகள். மாநில அரசு சுமூகமாக இயங்க மத்திய அரசுடன் இணக்கமான உறவு வைத்துக் கொள்கிறார். இதர அதிகாரம் வந்து சிஎம் என்ன இருக்குன்னா, மாநில அரசு சுமூகமாக இயங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஒரு சுமூகமான உறவு நிலை இருக்கணும். அந்த அதிகாரமும் சிஎம் கிட்ட இருக்குது. அப்புறம் அமைச்சரவை. இப்போ இந்த அமைச்சரவை பார்த்துட்டோன்னா 3 அங்கம் மாநில அரசு பார்த்தோம். நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு. இந்த அமைச்சரவையோடு என்ன ஆகும்னா நிர்வாகம் ஃபஸ்ட்டு அங்கே வந்து முடியும். ஓகேங்களா? சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் எம்எல்ஏ கூட பதவி ஏற்கலாம். ஆனால் 6 மாத காலத்திற்குள்ளே என்ன பண்ணணும்? சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும். சட்டமன்ற உறுப்பினராக அல்லாத ஒருவர் கூட எம்எல்ஏவாக பதவி ஏற்கலாம். ஆனால் 6 மாதக்குள்ள என்ன பண்ணணும்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கே கொண்டு வருவாங்கன்னா மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது என்ன பண்ணணும்? மாநில அமைச்சரவை வந்து ராஜினாமா செய்ய வேண்டும். டோட்டல் அமைச்சரவையே சொல்கிறாங்க. இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன். இப்போ ஒரு கட்சி ஆட்சி செய்கிறாங்க, உங்கள் ஆட்சியில் எங்களுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஆர்டிக்கல் வந்து சும்மா ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். எம்எல்ஏ மட்டும் ஆளுநருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா 163, எம்எல்ஏ கூட சிஎம்னா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது, டிஸ்கஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ ப்ளஸ் சிஎம்னா 163ல் 1. சிஎம்னு வந்தால் உள்ளே ஒருத்தர் இருக்காங்க, அவங்க சிஎம். 163 வெறுமனே வந்துச்சுன்னா அது வந்து அமைச்சர்கள் மட்டும் சிஎம்க்கு இன்ஃபர்மேஷனோ ஆலோசனையோ ஏதோ ஒன்று டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்து அமைச்சர்களுக்கான மற்ற விதிகள். அமைச்சர்களுக்கு மற்ற விதிகள் என்ன இருக்குது? 164ல் 1 என்ன சொல்லுது? ஆளுநரால் முதலமைச்சர் நியமனம் செய்யப்படுகிறார். இதிலே 164(1) ஏன்னா சிஎம் ப்ளஸ் எம்எல்ஏ ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறாங்க? 15% தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 15% தான் இருக்கணும். 164(1) என்ன சொல்லுதுன்னு ஆர்டிக்கல், ஆளுநரால் தான் நியமனம் முதலமைச்சர் செய்யப்படுறாரு. இதுவே 164(1) ஏன்னா சிஎம் ப்ளஸ் எம்எல்ஏ 2 பேருமே சேர்த்து
15% தான் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒன்று ஏன் வந்தால் பர்சன்டேஜ் வருது பாருங்கள். 15% தான் வந்து சிஎம் ப்ளஸ் அமைச்சர்கள் மொத்தமாக இருக்கணும். இப்போ ஒரு 200 மெம்பர்ஸ்னால் ஒரு 100 மெம்பர்ஸ்னால் 15% மட்டும்தான் சிஎம்மும் முதலமைச்சர் இருக்கணும். இப்போ 100ல் 15% எவ்வளோ? 15 பேர். அந்த 15 பேருக்கு உள்ளாடியே என்ன பண்ணணும்? அமைச்சர்களும் இருக்கணும், சிஎம்மும் இருக்கணும். இதுதான் சொல்ல வராங்க. அடுத்து அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். அமைச்சரவையின் அதிகாரம் மற்றும் பணிகள். மாநில அரசிற்கு கொள்கை உருவாக்குதல். மாநில அரசிற்கு கொள்கை உருவாக்குதல், மசோதாக்களுக்கு ஆதரவு, நிதி கொள்கை கட்டுப்பாடு மற்றும் வரி கொள்கைகளை கட்டுப்படுத்துதல், பிரச்சனையை ஒரு சால்வ் பண்ணுறது. ஓகேங்களா? அதர் மற்ற மாநிலத்து கூட எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறது, மாநில செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குதல். இதெல்லாம் வந்து அமைச்சர்களோட பொறுப்பு, கடமை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைச்சரவையில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆண்டு வரவு செலவு திட்டத்தை வந்து சப்மிட் பண்ணுறது. ஒரு மசோதா சாதாரண மசோதா அல்லது நிதி மசோதா என்று தீர்மானிப்பது சபாநாயகர். அங்கேயும் சபாநாயகர் தான், இங்கேயும் சபாநாயகர் தான். ஓகேங்களா? சென்ட்ரல்லையும் சபாநாயகர் தான் வந்து சூஸ் பண்ணுவார், ஸ்டேட்லேயும் சபாநாயகர் தான் சூஸ் பண்ணுவார். அடுத்து நம்ம வந்து ஒரு பார்ட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? என்னென்ன இருக்குது? நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு இருக்குது. இதில் நிர்வாகம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நிர்வாகத்தில் என்னென்ன பார்த்தோம்? நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாங்களா? கிளான்ஸ் இல்லை, ஜஸ்ட் வந்து என்னென்ன ஹெட்டிங்ஸ் பார்த்துருக்கோன்னு பார்க்கலாம். இதில் நிர்வாகத்துறையில் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை. ஆளுநர் அறிமுகம் பார்த்தோம். நிர்வாகத்துறையில் வந்து ஆளுநரின் நியமனம், அப்புறம் ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள், அவரோட அதிகாரம் மற்றும் பணி, நிர்வாக அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், நீதி அதிகாரங்கள், விருப்புரிமை அதிகாரம், அவசரகால அதிகாரம்னு ஆளுநருக்கு பார்த்தோம். அப்புறம் ஆளுநரோட சிறப்புரிமை பார்த்தோம். அப்புறம் முதலமைச்சருக்கு பார்த்துங்க. முதலமைச்சரோட அவர் அரசாங்கத்தின் தலைவர், உண்மையான அதிகாரம், இவரோட பதவி காலம், அப்புறம் யார் நியமனம் செய்வாங்க, அப்புறம் இவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றிலாம் பார்த்தோம். அமைச்சரவை தொடர்பானவை, ஆளுநர் தொடர்பானவை, சட்டமன்ற தொடர்பானவைன்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவைகளை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது மாநில சட்டமன்றம் பார்த்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நீதித்துறை பார்த்துட்டோம்னா இந்த லெசன் ஃபினிஷ் ஆகிடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா பாயிண்ட்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் ஏற்பட வகை செய்கிறது. இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் ஏற்பட வகை செய்கிறது. பெரும்பாலான மாநிலங்கள் என்னவா இருக்குது? ஓரவை தான் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு தான். நம்மக்கிட்ட கீழவை மட்டும்தான் இருக்குது, மேலவை இல்லை. மேலவை எப்பயோ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு சில மாநிலங்கள்லாம் என்ன இருக்குது? ஈரவை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர். இங்கே எல்லாமே என்ன இருக்குது? ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஓரவை சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குது. பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர்லாம் ஈரவை. தமிழ்நாட்டில் ஓரவை. அடுத்து கீழவைனா என்ன? கீழவைனா வந்து பார்த்திங்கன்னா மக்களால் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய பிரதிநிதிகளை கொண்டது. மேலவைனா வந்து என்னென்ன இருப்பாங்க, யார் இருப்பாங்கன்னு கேட்டால் ஆசிரியர், பட்டதாரி, உள்ளாட்சி உறுப்பினர்கள், பிரதிநிதிகள் கொண்டது. இவங்கெல்லாம் தான் மேலவையில் இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இல்லை, கீழவை மட்டும்தான் இருக்குது, மேலவை இல்லை. இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா 234 பேர். அதில் 15% பார்த்தீங்கன்னா 36 பேர் என்ன இருக்கலாம்? அமைச்சர்களாக இருக்கலாம். சிஎம் ப்ளஸ்ஸு அமைச்சர்கள். ஓகேங்களா? எத்தனை பேர் இருக்கலாம்? 36 பேர் இருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ 34 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சட்டமன்ற பேரவை. கீழவைனா வந்து பார்த்திங்கன்னா மாநில மக்களின் பிரதிநிதிகள், மேலவைனா ஆசிரியர்கள், பட்டதாரிகள், உள்ளாட்சி உறுப்பினர்கள், பிரதிநிதிகள் அவங்கள கொண்டது. இப்போ சட்டமன்ற பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகையை பொறுத்து இது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து பேரவையில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும் சொல்கிறாங்க. இவங்களோட பதவி காலமும் 5 ஆண்டுகள் தான். இப்போது சட்டமன்றம் கலைக்கப்படலாம். இது எப்போனா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி 5 ஆண்டு வரைக்கும் பதவி காலம். ஆனால் எப்போ வேணாலும் கலைக்கப்படலாம். சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வந்து எப்படி இருக்குன்னா 500க்கும் அதிகமாகக்கூடாது, 60க்கும் குறையக்கூடாது. 500க்கும் அதிகமாகக்கூடாது, 60க்கும் குறையக்கூடாது. அடுத்து சட்டமன்றத்தினோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? தமிழக சட்டமன்றம் பார்த்திங்கன்னா 235 பேர் கொண்டது. 234 பேர் வந்து மக்களால் செலெக்ஷன் பண்ணக்கூடியவங்க, ஒருத்தர் மட்டும் ஆங்கிலோ இந்தியன். 235 பேர் வந்து மக்களால் சூஸ் பண்ணக்கூடியவங்க, ஒருத்தர் மட்டும் ஆங்கிலோ இந்தியன். அடுத்து அட்டவணைப்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு சட்டமன்ற தேர்தலில் தனி தொகுதிகள் உண்டு.
அட்டவணைப்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், அதாவது அட்டவணைப்படுத்தப்பட்டோர்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு சட்டமன்ற தேர்தலில் தனி தொகுதிகள் வந்து இன்னும் ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள் பற்றி பார்க்குறோம். மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக விளங்குவது வந்து யாருன்னா கேபினெட் அமைச்சர்கள். உண்மையான அதிகார மையம், அங்கே மையக்கருன்னு படிச்சிருப்போம் கேபினெட் அமைச்சருக்கு. இங்கே அதிகார மையமாக விளங்குவது கேபினெட் அமைச்சர்கள் தான். அடுத்து சபாநாயகர் பற்றி பார்க்கலாம். சபாநாயகர் வந்து பாருங்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து சபாநாயகர் வந்து செலெக்ஷன் பண்ணப்படுறாரு. சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தன் பதவியை இழக்க மாட்டார். அவங்க கலைச்சா கலைக்கட்டும், அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவர் வந்து தன்னோட பதவியை வந்து இழக்க மாட்டார். சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு தான் வந்து என்ன பண்ண முடியும், சபாநாயகரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். நார்மலாலாம் அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஓகேங்களா. சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் என்ன பண்ணணும், 14 நாட்கள் அறிவிப்பு முன்னரே என்ன பண்ணணும், அவருக்கு அறிவிக்கணும். இங்கே வந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் துணை குடியரசுத் தலைவருக்கும் அப்படி தான். அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னா 14 டேஸ்க்கு பிஃபோராகவே அவருக்கு என்ன பண்ணணும், இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துடணும். அடுத்து சட்டமன்ற மேலவை. சட்டமன்ற மேலவை இப்போ தமிழ்நாட்டில் இல்லை, கீழவை மட்டும்தான் இருக்குது. இது எப்படி இருப்பாங்க பாருங்கள். மறைமுக தேர்தல் மூலம் உறுப்பினர்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. இது ஒரு நிரந்தராவை கலைக்க முடியாது. பதவி காலம் வந்து 6 ஆண்டுகள். ஓகேங்களா. நிரந்தராவை கலைக்க முடியாது. 2 ஆண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, 3இல் 1 பங்கு உறுப்பினர் என்ன பண்ணுவாங்க, ஓய்வு பெறுவாங்க. அங்கே சென்ட்ரலில் மாநிலங்களவை உறுப்பினர் வந்து 3இல் 1 பகுதியினர் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முன்னர் என்ன பண்ணுவாங்க, ஓய்வு பெறுவாங்க. அதுபோல தான் இங்கு சட்டமன்ற மேலவைக்கு வந்து உறுப்பினர் ஆவதுக்கு 30 வயது இருக்கணும். இதுவே வந்து கீழவைக்கு 25 வயது நிரம்பியிருந்தால் போதும். 25 வயது நிரம்பியிருக்கணும். ஆர்டிக்கல் 171 என்ன சொல்கிறதுனா, சட்டப்பேரவை வந்து உறுப்பினர்கள் வந்து 40க்கும் குறையாமல் இருக்கணும்னு சொல்லுது. 40க்கும் குறையாமல் இருக்கணும்னு சொல்லுது. அடுத்து 1986 தமிழ்நாடு சட்டமேலவை என்ன ஆச்சு, நீக்கம் பண்ணிட்டாங்க. 1986 நவம்பர் 1 வந்து அதை நடைமுறையும் படுத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கம் செய்யப்பட்ட ஆண்டு 1986 நவம்பர் 1. அடுத்து சட்ட மேலவைக்கான தேர்தல். சட்ட மேலவைக்கான தேர்தல் எப்படி வைப்பாங்கன்னா, 3இல் 1 பகுதியினர் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் செலெக்ஷன் பண்ணுவாங்க. 12ல் 1 பகுதி பட்டதாரிகள் மூலம், 12ல் 1 பகுதி பட்டதாரி ஆசிரியர்கள் மூலம், 3இல் 1 பங்கு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் மூலம், 6இல் 1 பங்கு கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் அது மூலமாக வந்து செலெக்ஷன் செய்வாங்க. அடுத்து தலைவர் யாருன்னா, கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர் தான் என்ன பண்ணுவாங்க, தலைவர்னு சொல்லுவாங்க. கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர் என்ன பண்ணுவாங்க, சேர்மன்னு சொல்லுவாங்க. சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் அதை பற்றி சொல்லுறது ஆர்டிக்கல் வந்து 169. சட்டமன்றம் மொத்த உறுப்பினர்களில் 3இல் 2 பங்கு வாக்களித்து சட்டமேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ முடியும். இப்போ ஒரு தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இருக்குது, அதில் ஒரு 300 பேர் இருக்காங்க, 200 பேர் வாக்களித்தா என்ன பண்ணலாம், எங்களுக்கு சட்டமேலவை வேணாவான்னு சொன்னாங்கவே ஒன்றை பண்ணிடலாம், அதை நீக்கிடலாம். நாடாளுமன்றம் ஒரு சட்டம் மூலம் உருவாக்கும் அல்லது நீக்கும். ஓகேங்களா. ஒரு சட்டமன்றத்தை உருவாக்கும், அப்படி இல்லைன்னா நீக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்குது. அடுத்து சட்டமன்றத்தின் செயல்பாடுகள். சட்டமன்ற அதிகாரங்கள். அரசியல் அமைப்பின்படி மாநில பட்டியலுள்ள அனைத்து துறைகள் மீது சட்டம் இயற்றலாம். அரசியலமைப்பின்படி மாநில பட்டியலுள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் என்ன பண்ணலாம், சட்டம் இயற்றலாம். பொதுப்பட்டியலில் சட்டம் இயற்றலாம். ஆனால் 2 பேருக்கும் வந்து கிளாஷ் ஆச்சுன்னா மத்திய அரசு என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதான் மாநில அரசு இயற்றின சட்டம் கேன்சல் ஆகிடும். அடுத்து நிதி அதிகாரம். நிதி அதிகாரம் பார்த்தீங்கன்னா, பண மசோதா கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சட்டமன்ற கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. 2 இருக்கு. பண மசோதாவை கீழவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். சட்டமன்ற கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை என்ன பண்ண முடியாது, விதிக்க முடியாது. நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள். சட்டமன்றம் நிர்வாகத்துறையை கட்டுப்படுத்தும். சட்டமன்றம் வந்து நிர்வாகத்துறையை கட்டுப்படுத்தும். அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அமைச்சர்கள் என்ன பண்ணணும், பதவி நீக்கப்படலாம். நிர்வாகத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா, அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யலாம். அடுத்து மாநில நீதித்துறை. இப்போ 2 அங்கம் முடிச்சிட்டோம், நிர்வாகம் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றம் முடிச்சிட்டோம். மாநில சட்டமன்றத்தில் என்னென்ன பார்த்துருக்கோம், சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற கீழவை, நடுவில் சபாநாயகர் பற்றியும் பார்த்துருக்கோம். நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிறதுக்கு என்னென்ன
தகுதிகள் வேணும். சட்டமன்ற கீழ உறுப்பினர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மாநிலத்தின் நீதித்துறை. இதை பார்த்துட்டா நமக்கு என்ன ஆகும், நமக்கு இந்த லெசன் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இது ஈஸி தான். அது ரெண்டு தான் வந்து நோட்ஸ் அதிகம், இது கொஞ்சம் தான் இருக்குது, நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? மாநில நீதித்துறை. மாநில நீதித்துறை பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு கல்கத்தா, பாம்பே மற்றும் சென்னை உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஆண்டு கல்கத்தா, பாம்பே மற்றும் சென்னையில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? 1862. 1862. அடுத்து பாருங்க, எந்த ஆண்டு எந்த திருத்தச் சட்டம் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது? அதாவது 1956ஆம் ஆண்டு 7வது திருத்தச் சட்டம். 1956ஆம் ஆண்டு 7வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, எந்த திருத்த சட்டம்னா 1956 7வது சட்ட திருத்தம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அப்படி இல்லைனா யூனியன் பிரதேசத்துக்கு ஒரே ஒரு உயர்நீதிமன்றம் கூட இருக்கலான்னு சொல்கிறது வந்து 1956 7வது சட்ட திருத்தம். அடுத்து இது ஏன் கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக. எந்த ஆண்டு யார் வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, பாம்பே, கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? எந்த ஆண்டு யார் வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, பாம்பே, கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? 1862 ஜூன் 26 விக்டோரியா மகாராணி. 1862 ஜூன் 26 விக்டோரியா மகாராணி அவர்கள் வந்து சொன்ன காப்புரிமைக்காக. ஓகேங்களா? யார் வழங்கிய காப்புரிமைனா விக்டோரியா மகாராணி 1862 ஜூன் 26 வந்து காப்புரிமை வழங்கியிருப்பாங்க. அந்த கடிதத்தின் மூலயமா தான் சென்னை, பம்பை, அப்புறம் கல்கத்தாலாம் வந்து உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிச்சாங்க. அடுத்து பாருங்க, உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய உயர்நீதிமன்ற வளாகம் எதுன்னு கேட்குறாங்க. உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது நீதித்துறை, பெரிய நீதித்துறைனா சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் தான். உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை சென்னை உயர்நீதிமன்ற வளாகம். அடுத்து பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு எங்கு உயர்நீதிமன்றம் பொதுவாக அமைஞ்சிருக்குன்னா சண்டிகர் உயர்நீதிமன்றம். என்னதுன்னு கேட்பாங்க. பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர். பஞ்சாப், ஹரியானான்றது வந்து ஸ்டேட்டு, சண்டிகர் என்பது யூனியன் பிரதேசம். இது எல்லாத்துக்குமே சேர்த்து சண்டிகரில் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது. அடுத்து எங்கு உள்ள உயர்நீதிமன்றம் 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கு பொது உயர்நீதிமன்றமாக உள்ளது? கவுகாத்தி. இதெல்லாம் வந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷினு. எங்கு உள்ள உயர்நீதிமன்றம் 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் உள்ளதுன்னா கவுகாத்தி. எந்த யூனியன் பிரதேசத்துக்கு தனி உயர்நீதிமன்றம் உள்ளது? டெல்லி. எந்த யூனியன் பிரதேசத்துக்கு தனி உயர்நீதிமன்றம் இருக்குன்னா டெல்லி. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. மொத்தமாக 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. அடுத்து நீதிபதிகளின் நியமனம். ஆர்டிக்கல் 216 யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகள் யார் நியமிக்கிறாங்க? குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க, ஆளுநர் கிடையாது. ஆளுநர் வந்து மாவட்ட நீதிபதியும் மற்ற இதர நீதிபதிகள் நியமிப்பார். உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இதர நீதிபதிகள்லாம் ஆர்டிக்கல் 216 யூஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அப்புறம் உயர்நீதிமன்ற நீதி வரையறை. உயர்நீதிமன்ற நீதி வரையறை பற்றி பார்க்க போகிறோம். இதை பார்த்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு என்ன லெசன் ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதான், கொஞ்சம் தான் இருக்குது, நிறைய இல்லை. இதை பார்த்துட்டாவே நமக்கு என்ன ஆகிடும், ஃபினிஷ் ஆகிடும் லெசன். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டிக்கல் 216 வந்து என்ன சொல்லுது? ஒவ்வொரு உயர்நீதிமன்றக்கும் தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார்னு. அடுத்து உயர்நீதிமன்றத்திற்கு நீதி வரையறை இருக்கும். அங்கே உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நம்ம நீதி வரையறைகள் பார்த்துருப்போம். அந்த லெசன் கவனிச்சவங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், தணிக்கையுரிய நீதி வரையறை, மேல்முறையீட்டு நீதி வரையறைன்னு இருக்குது. இதில் தணிக்கையுரிய நீதி வரையறைனா சென்னை, பம்பை, கல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது.
எங்கெங்கன்னா சென்னை, பாம்பே, கல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கு உரிய நீதி வரையறை அதிகாரத்துடன் மேல்முறையீட்டு வழக்குகளையும் விசாரிக்கும் அதிகாரம் பெற்றிருக்கு. மேல்முறையீட்டு நீதி வரையறைனா கீழ் நீதிமன்றங்களில் இருந்து வரும் வழக்குகளை உரிமையியல், குற்றவியல் விசாரிக்கின்றன. இராணுவ தீர்ப்பாயம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க முடியாது. இதை நோட் பண்ணுங்க. இராணுவ தீர்ப்பாயம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க முடியாது. உரிமையியல், குற்றவியல் இதிலிருந்து வர வழக்குகளை மட்டும் விசாரிக்கலாம். அடுத்து பேராணை அதிகாரங்கள். பேராணையை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் ஆர்டிகல் 226. இது டிஎன்பிசி கொஷின் ரெண்டுமே. ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? அடிப்படை உரிமைகளுக்கு மட்டுமல்லாமல் மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணை வெளியிடும் அதிகாரம் உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது. ஆர்டிகல் 226 என்ன பண்ணுதுன்னா அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும் இல்லை, பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் கூட உயர்நீதிமன்றத்திற்கு வழங்குது. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 226. உச்சநீதிமன்றம் நீதி பேராணைகள், ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல் வழங்கும் அதிகாரம் பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 32. அடுத்து உயர்நீதிமன்றம் வெளியிடும் நீதி பேராணைகள் என்னென்ன? ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணைனா சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டால் காவலில் வைக்கப்பட்டவரை நீதிமன்றம் முன் நிற்க வைக்க வேண்டும். ஓகேங்களா? ஆட்கொணர்வு நீதி பேராணைனா ஒருத்தரை சட்டத்திற்கு புறம்பாக கைது செஞ்சுருவாங்க. செஞ்சு வச்சுருக்காங்க பாரு, அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எந்த பர்சன்னா போயிட்டு கோர்ட்டில் மனு கொடுத்தாங்கன்னா அவங்கள காவல்துறை என்ன பண்ணணும்? கோர்ட்டில் சமர்ப்பிக்கணும். இதுதான் ஆட்கொணர்வு நீதி பேராணை. அடுத்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. கட்டளையுறுத்தும் நீதி பேராணைனா கீழ் நீதிமன்றங்களுக்கு உயர் நீதிமன்றம் ஆணையிடும். எதனா ஃபைல் சம்மந்தப்பட்டவோ இல்லைனா மனு சம்மந்தப்பட்டவோ எதனா ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டதுக்கு கீழ் நீதிமன்றத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆணையிடுவாங்க. தடையுறுத்தும் நீதி பேராணைனா கீழ் நீதிமன்றங்கள் தனது அதிகார எல்லையை தாண்டி செயல்பட்டால் என்ன பண்ணும்? அது தடுக்கும். அடுத்து தகுதி வினவும் நீதி பேராணை. தகுதி வினவும் நீதி பேராணைனா ஒருவர் அவர் எந்த அடிப்படையில் குறிப்பிட்ட பதவியை வகிக்கிறார் அப்படின்னு கேட்கறது. தகுதி வினவுறதுனா ஒருவர் அவர் எந்த அடிப்படையில் குறிப்பிட்ட பதவியை வகிக்கிறாருன்னு கேட்கறதா தகுதி வினவும் நீதி பேராணை. ஆவண கேட்பு நீதி பேராணைனா உயர் நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றத்திடம் இருந்து வழக்கு சம்பந்தமாக ஆவணம் கேட்டல். கீழ் நீதிமன்றத்திடம் இருந்து வழக்கு சம்பந்தமாக ஆவணம் கேட்டுதான் ஆவண கேட்பு நீதி பேராணை. அடுத்து நீதி புனராய்வு அதிகாரம். நீதி புனராய்வு என்பது மத்திய மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா என ஆராய்தல். நீதி புனராய்வுனாவே மத்திய மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா என ஆராய்தல். எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறுகிறது? ஆர்டிகல் 226 மற்றும் 227. அடுத்து எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது? அவங்களோட அதிகாரத்தை குறைச்சிருக்கு. எப்போனா 1976 42வது சட்ட திருத்தம். இதுவே பார்த்திங்கன்னா மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குது. அது 1977 43வது சட்ட திருத்தம். அவ்வளோதாங்க. வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ ஒரு முறை ஃபுல்லாக கவனிச்சிருந்தீங்கன்னா போதும், எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். எல்லாமே நான் தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் 1க்கு 2 முறை வீடியோ பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? புக்ஸை படிச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நின்றுடும். 1976 42 என்ன பண்ணுது? உயர்நீதிமன்றத்துக்கு நீதி புனராய்வுன்ற அதிகாரத்தை குறைக்குது. இதுவே 1977 அடுத்த விஷயமே 43வது சட்ட திருத்தம் மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு லெசன் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டில் நின்றுடும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தென் 120 டேஸ் ஸ்டடி பிளான் போயிட்டுருக்கு. தெரியாதவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. வீடியோஸ் மற்றும் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அக்டோபர் 6 அதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டும் இருக்குது. அதில் நீங்கள் கலந்துக்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.